சார் வந்து ஒரு ஸ்லைட் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுடைய அஜெண்டா பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்லைட். ஏன்னா இது போட்டு மை ஸ்லைட். So we need to clarify this. So this அந்த பர்டிகுலர் இந்த சைடு வந்து அவங்க 4 ஃபேக்டர்ஸ் பேரியர்ஸ் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ரிலேஷன், டாக்டர்ஸ் பேரியர், சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் லீகல் அண்ட் ப்ரொசீஜர் பேரியர்ஸ். Now after the amendment, the 2015 amendment அப்புறமேட்டு இந்த 3 பேரியர் போயிடுச்சு. Stated the legal procedure has been eased off for getting the approval. So here and after we can take this slide. Just request you not to put the slide here and after, because already the government of India and BUT Puducherry has implemented and we removed the barriers. So we'll start with this. So I will start with. So I am Dr. E. Anandishnan, Controlling Authority, Department of Trust Control. அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னுடைய உரையை வந்துட்டு என்னோட திருக்குறள்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நோய் நாடி நோய் முதல் நாடி அல்தறிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இட் மீன்ஸ் தட் ஃபஸ்ட்டு we have to identify the disease and the root cause for the disease and we have to treat the disease. So as a healthcare professional we need to work on it. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு as a drug control department நாங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் எப்படி இது கொண்டு வரப்போம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். This discussion is related to rational use of essential narcotic drugs falling under the category of NDPS rules and procedure related to the licensing process and condition of license. இது 3 பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை எடுத்து பயன்படுத்தும் போதே வந்துட்டு அதில் ஒரு ஃபேர் ஃபேக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் லைட்டில் சார் சொன்னதாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேரியரை எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஆக்ட் எதுக்கு அதை கொடுத்துருக்குறாங்கன்னா கம்பல்சன் ப்ராசஸ் இருக்கக்கூடாது, மல்டிபிள் பாயிண்டில் போயிட்டு இவங்க அப்ரூவல் வாங்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டேக்கன் என் ஸ்டெப் டு இஷ்யூ த ரெகக்னைஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இட் இஸ் a 3 years approval process. So you need to come to the approach the drug control department with the proper application and we will issue the approval. Second, the procedures licensing and the process இருக்குங்களா இதையும் நம்ம குறைச்சிருக்கோம். மல்டிபிள் பாயிண்டில் மல்டிபிள் ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிஷன் ஆஃப் லைசன்ஸும் அதில் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். So what is our role in implementing NDPS? So we categorize ourselves into two services. One is providing licenses and enforcement activity. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து நம்ம ஓவர்லாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லைசன்ஸ் எடுக்க வரும்போது இதில் ஸ்டிங்கிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்தோம்னா எதுக்கு, ஸோ அதனால் வந்து நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ட்ரக்ஸை ப்ரொக்யூர் பண்ணி வச்சுட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, இதில் ஏதோ பீனல் ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது எடுக்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் வந்துட்டு எல்லாருமே ரீட்டைல் ஹோல்சேல் அசோசியேஷன் வந்துருக்காங்க, எல்லாம் மெம்பர்ஸ். ஸோ இவங்களை சென்சிடைஸ் பண்ணணும். இங்கே ப்ராப்ளம் யூடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா இனிஷியலாக வந்து ரெகுலர் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் நம்ம கொடுத்தாலுமே அவங்க எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவுட் சைட் டெரிட்டரி புதுச்சேரியில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரக் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்யூஸ் ஆச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த பாயிண்டே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை வந்துடணும் அப்படிங்கிற காரணத்தை மனசில் வச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு அதை வாங்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ட்ரக்ஸ் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆனது வந்து எசென்ஷியல் மெடிசின்ஸு ரெக்வயர்ட் பேஷண்ட் கொடுக்கவே இட் இஸ் ஆல்சோ an offense. தகுதியான பயனாளிகளுக்கு தகுதியான நேரத்தில் தகுதியான மருந்து கொடுக்க தவறிடாது, அதுவே ஒரு தவறு. இது சட்டம்னு சொல்கிறது ஹியூமானிட்டி பேசிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயம் என்ன இருக்கணும்னா இந்த NDPS ஆக்ட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆக்டு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை தயவுசெய்து எல்லாம் விட்டுட்டு இது ஈஸியான ப்ராசஸ். ஒன்லி திங் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இது நார்மலாக எல்லா லைசன்ஸ் எடுத்துருக்கிற எல்லாருக்குமே அது போதும் இல்லைங்களா? எந்த லைசன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். 2 years ப்ரிசர்வ் பண்ணணும் வந்து மேண்டேட்டரி. ஸோ அதனால் எல்லாருமே ஒரே விஷயம் மட்டும் மனசில் வச்சுங்க, லைசன்ஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது.
அதை எடுத்துக்கிட்டே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே பிரச்சனை என்னென்னா தகுதியான பயனாளிகளுக்கு கொடுக்குறோமா இல்லையாங்கிறத மட்டும் இன்ஷூர் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல கவனம் குறைவாக வந்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதுதான் மிஸ்யூஸ் ஆகுறதுனா முதல் படி. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கண்ட்ரோல் ஏரியா தான். ஒருத்தவங்க லைசன்ஸ் வந்து அவங்க இடத்துக்கு போகும். ஸோ வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே அப்ரூவ் வாங்கிக்கிட்டு அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ் டெல்லியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. எகெயின் வந்துட்டு அந்த டைம் பீரியட் வந்துட்டு காஸ்ட் ஆன் டு த பேஷண்ட். ஸோ டு அவாய்ட் நீங்கள் வந்துட்டு யூ ஷுட் பர்ச்சேஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் த ஆக்டிவிட்டி. நீங்கள் வந்துட்டு யார் ஹோல்சேல்ஸ் முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் நார்கோட்டிக் ட்ரக்ஸை வாங்கி கரெக்டான இடத்துக்கு நீங்கள் அனுப்புறதுக்கான சுச்சுவேஷன் வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றினா அடுத்த ஸ்டேட்டில் பார்ப்போம். ப்ரொசீஜர்ஸ் அடாப்டட் யூனிட்டி போச்சு ப்ரையர் டு February 2020. அது முன்னாடி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு அப்ரோச் ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு கெட் த லைசன்ஸ் இன் ஃபார்ம் 20F and 20G. ஆஃப்டர் தட் NOC ஃப்ரம் த ஃபார் ரெக்வயர்ட் குவான்டிட்டிஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பர்மிஷன் ஃப்ரம் த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். Again there is one big issue in that particular process. We have given a huge quantity as per the requirement of the medical institution, whereas it will be cut short by the excise department. So again they will give only quarterly allotment. So on the procedure we have changed now. Only recommended medical institution approval, they can go for approval and they can purchase as per the quantity required. In case அதிக வருஷம் தேவைப்படுதுன்னா we can anytime you can come and approach with the proper justification. நீங்கள் கொடுத்து எங்ககிட்ட அப்ரூவ் வாங்கி நான் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யோசனை பண்ண அவசியம் இல்லை. இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு திரும்பி வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தி நம்ம கேட்கலாம், கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் நீங்கள் விட்டுடலாம். ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனோட நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா வித்தின் டே ஆர் 2 days அந்த டைமுக்குள்ளே வந்து இதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆர்எம்ஐ இன்ஸ்டியூஷன்ஸு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்ரோச்சிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம் வித் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனோட. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. அதாவது ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். So this is the current scenario. So now we have started from February 2022 onwards, from March 2020 onwards, we have started issuing the approval for academic institution with a validity of 3 years period. So I think we have covered all the medical institutions except only one medical institution, Renders of the Medical College. It is on the pipeline and they very soon we will do the approval. It is, they have not submitted as a document, that's it. So these are the name of the essential narcotic drugs, ENT, as stated in the Act. So இதில் கவர் ஆகிற மெடிசன்ஸ் இது இல்லாத நார்கோட்டிக் செக்யூரிட்டி சர்வீஸ்னா அதை மற்ற மெடிசன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு என்ன குவான்டிட்டி தேவைப்படுதோ அதை எங்கள்கிட்ட அப்ரூவ் வாங்கிக்கலாம். So these are the eligibility criteria for sale of narcotic drugs. So who are eligible? A licensed dealer. So 20G and 20F. So in the side இருக்கிறவங்க யாராவது 20G 20F இல்லை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க we can approach. The fees is only 500 rupees. The necessary document கொடுக்கணும். So controlled area வச்சுக்கணும். So this is the mandatory requirement. So இதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா we will do the approval. So அதாவது registered medical practitioner. They were also eligible, provided they need to submit an application form in the prescribed as prescribed in the narcotic rules. ஸோ அதில் சொல்லப்பட்ட பயிர்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுபடி நாங்கள் வந்து அதுக்கான அப்ரூவல் நான் கொடுத்துருவோம். அண்ட் அகைன் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் லைசன்ஸ் இன் ஃபார்ம் 20G and 20F. அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கிடையாது. எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணணும். சார் தட் இஸ் எ டைம் லைன். So we need to report our higher authority in case of any delay in the processing of applications. So எல்லாருமே வந்துட்டு டைம் லைனை ஃப்ரேம் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேரியர் அந்த ப்ரீவியஸ் லைன் சார் சொன்னதை வந்துட்டு we can remove it. உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துடலாம். This is the procedure to apply license as regular medical institution.
this is not only for the medical colleges, various other institutions, clinics, hospitals, இந்த மாதிரியான ஒரு 6-7 டாக்டர்ஸ் வேணால் சேர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கூட வந்துட்டு they can approach us in case they want to start their palliative care treatment activities. ஸோ அவங்களும் வந்துட்டு எங்களை அப்ரோச் பண்ணி ரெகக்னைஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு அப்ரூவல் நீங்கள் வாங்கிக்கலாம். These are the exception. The exception is only for government sectors, not for the private sector. And we are intimated to the government sector. And moreover, government is also initiating steps to create rural area, rural and urban centers for starting the palliative care. It is under pipeline. That's a discussion happening between the secretary. This is for information, sir. So these are the different forms, legal forms, which is available in the net also. That is this is for your information. So we need to appoint the doctors, nursing staff, and details of the inpatient, outpatient, and all the things you need to maintain your records. This is the approval we are issuing to the recognized medical institution in Form 3G. This is the quantum. What are the quantities they are asking, we will issue the approval. And this is the condition of the license. You have to maintain records, submit the usage details, and medical practitioners shall maintain record in Form 3E. It has to be preserved for more than 2 years. And every 31st March, இது ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். டேட்டை வந்துட்டு யாருமே மறக்கக்கூடாது. File return, you have to file the quantum utilization statement before 31st March. Subsequent year inform that one to the department. Okay, appo every year shall submit an estimate of its annual requirement of its drugs in Form 3J by 30th November. So there is a 2 timeline. Apart from that, I have initiated. If and all, if you require any additional quantity, you can come and approach. This is prescribed in the Act, but whereas we have given an opportunity. As an authority, I can give the privilege. I can take the privilege. So நான் அதை எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த பேஷண்ட்டுமே அந்த மருந்து இல்லாமல் சஃபர் ஆகக்கூடாது காரணத்துக்காக. ஸோ இது வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் இவங்க வந்து டென்டேட்டிவாக இந்த டைம் லைனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லிடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகனைஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் நான் சொல்கிற மெசேஜ் தான். ஃபண்டாக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னா யூ கேன் வெரி வெல் கம் அண்ட் அப்ரோச். நீங்கள் எங்களை வந்து அணுகலாம். நாங்கள் உடனே அதுக்கான டெஸ்டினேஷனோட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்ரோச் கொடுத்துறோம். இன்கேஸ் ஃபைனலில் வந்து அது எக்ஸ்பைரி டேட்டா என்ட்ரஸ் இது டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே வந்துட்டு எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போட்டு எரிக்கிறது, இல்லை அதை வந்துட்டு அன்வான்ட் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் கொட்டிட்டு போகிறது, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நிறையா வந்துட்டு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஹவு டு டிஸ்போஸ் த எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் அண்ட் அந்த ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேஷன்ஸ். நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேர் இஸ் எ சென்டர் ஓவர் ஹியர். யூ ஹேவ் டு மேக் அன் அக்ரிமெண்ட் வித் தோஸ் பீப்புள். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடணும். எல்லாமே ரிட்டர்ன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடணும். நீங்களே சுகமோட்டாவாக வந்துட்டு எக்ஸ்பைரி ட்ரக்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. இது நார்மலாக இருக்கிற ட்ரக்ஸ். வேறு நார்கோட்டிக்ஸ் வந்துட்டு யூ அப்ரூவ் பண்ண கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யூ ஹேவ் டு டிஸ்போஸ் தி ட்ரக்ஸ் அண்ட் இட் வில் ஸ்டாக் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பைரி ட்ரக்ஸ். இதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. ஒன்றும் பெரிய ஐயோ இதெல்லாம் யூஸ் பண்ணல, இதை டீல் பண்ணுவாங்கன்னா நம்ம அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலை, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அந்த ட்ரக்ஸை வந்துட்டு அப்படியே வந்து அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா we will send our inspector and we will follow the SOP and you need to create an SOP for destruction of controlling the expiry drugs. அதை வந்துட்டு நீங்களே வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போடுறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்துட்டு எல்லா ட்ரக்ஸுமே பொறுத்தும். குறிப்பாக வந்துட்டு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்எம்ஐ இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ரெகுலராக வந்து மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இருக்குதுன்னு மனசில் வச்சுங்க. கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்கலன்னா அடுத்த இது வந்து டிஃபால்ட் கேஸுங்கிறதுக்காக உங்களோட ஆர்எம்ஐ ரெகனைசேஷன் வந்து நீங்கள் கேன்சல் இருக்குது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து டென்டேட்டிவாக அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு பர்சன் வந்து அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆகும். அவங்களோட டியூட்டி என்னன்னா ப்ரிஸ்கிரைப் ஃபார்மெட்லாம் இருக்கும். இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல்லே வந்துடும்போது. ஸோ
ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். சரிங்களா? அன்யூஸ்வல் ட்ரக்ஸ் வந்து ரிட்டர்ன் பை த பேஷண்ட் ஆல்சோ கன்சிடர் அஸ் ரிஸ்க் பை த ஆர்எம்ஐ. இது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட்டை. பேஷண்ட் வந்துட்டு அவங்க நான் பயன்படுத்தலை அப்படின்னும் போது அந்த ட்ரக்ஸை வந்து அவங்களும் எடுத்து போய் அடுத்த வேறு ஒரு இடத்துல மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. எகெயின் டெஸ்ட் ரிட்டர்ன் பேக் டு த ஆர்எம்ஐ. ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். வெறும் மருந்து கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. கொடுத்துட்டு அவங்க பயன்படுத்தலை, அதை எப்படி திருப்பி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம தவறிடும், நம்ம கொடுக்கறதோட முடிச்சிடும். ஸோ அப்போ அவங்க கொடுக்கும்போது அவங்க ரிட்டர்ன் வாங்கி நம்ம அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அது எங்ககிட்ட கேளுங்க. எங்ககிட்ட கேட்காம நீங்களாம் ஒரு முடிவு எடுத்து, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஒரு இடத்துல வந்து காரைக்காலில் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் வந்து லார்ஜ் குவான்டிட்டி எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் வந்து போட்டாங்க. இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆகிடுச்சு. யார் போட்டாங்க இப்போ என்ன ஆகுனா அது எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்கான வழிவகைகள் இருக்குது, எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கும் நிறைய எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நம்ம இவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கோம், எது போய் போட்டலாம், யாரும் பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோமா, இவ்வளோ காசு மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக மாறிடும். பொதுவாக எல்லாருமே வந்துட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்க்குற மாதிரியான சூழல் பண்ணுறோம். ஸோ அதை எல்லாருமே தயவுசெய்து அஸ் அ ப்ரொஃபஷனலாக ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எல்லாருமே வந்துட்டு அதை மைண்டில் வச்சுங்க. தயவுசெய்து வந்து சொல்லுங்கள், வி வில் ஃபெசிலிட்டேட். நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணல, ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு கடுமையான சட்டத்தை வச்சு நாங்கள் வந்துட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் கூட நாங்களும் வரோம், இதை ப்ராப்பராக சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நம்ம கொண்டு போய் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட் ட்ரக்ஸ் ஷால் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் நோ சோல்ட் பை த ஆர்எம்ஐ டு அனதர் இன்ஸ்டிடியூஷன். நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக மருந்து தேவைப்படுது, மார்பின் டேப்லெட்டு. அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, எங்கேயும் கேட்குறாங்க, அவங்களால கிடைக்கல, அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அது ப்ரொசீஜர் இருக்குது, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணுறோம். நீங்களாக கொடுக்க வேண்டாம், ஒரு அப்ரூவல் வாங்கிக்கிட்டு கொடுங்க. ஏன்னா அப்புறம் அந்த பேஷண்ட்டை இறந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், நம்ம கவர்மெண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து நம்ம யாருமே வந்துட்டு தவிர்க்கணும், எல்லாருமே தவிர்க்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த மருந்து வந்து கரெக்டான நேரத்தில் போய் சேரணும். இன்கேஸ் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னா அடுத்த இன்ஸ்டியூஷன் வந்துட்டு அதை ஷோல்டர் பண்ணிக்கணும், இல்லைங்களா? இப்போ பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அங்கே வந்து ஒரு நெருப்பு எரியுதுன்னா நம்ம வீட்டில் வராத வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம்னா கிடையாது. நம்ம போய்ட்டு அதை அடைக்கிறதுக்கு எந்த வேலையோ அதை பார்க்கணும். நம்ம அதை தவிர்க்கணும், அது நேரம் மாசாகி நம்மளுக்கே வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அதே மாதிரி இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், பேஷண்ட் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அஸ் ஹியூமனிட்டி பேசிஸில் வந்துட்டு எல்லாரோட ரோலுமே என்னென்னா மேக் ஷுர் தட் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு உரிய நேரத்தில் அந்த மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது வந்துட்டு எல்லாரும் உறுதிமொழி வச்சுட்டு இந்த இடத்துல தான் வெளியில் போகணும். கண்டிப்பாக வந்துட்டு இது இப்போ ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஹியூமனிட்டி பேசிஸில் நம்ம இதை வந்து அனுகணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அஸ் ஏ கண்ட்ரோலிங் வந்து இருக்கேன், நான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we need to approach this activity in a humanitarian basis. நீங்கள் கொடுங்க, மற்ற இன்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் தெர் இஸ் எ ஃபார்ம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு லெட்டர் கொடுங்க, வில் கிவ் அன் ஆர்டர். நான் கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நோன் பேசிஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட கொடுக்கும். நாட் அட் எவ்ரி திங் ஷுட் பி டாக்குமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லாவில் வந்துட்டு நீங்கள் வெளியில் வர முடியும். டாக்குமெண்டேஷன் இல்லை, நாங்கள் கேட்டாங்க கொடுத்தாங்க, பட் இது பரவாயில்ல, அது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. பட் அது செகண்டரி, ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன் தான், அதுவே ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்து போயிடுறது. ஸோ அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், நீங்கள் ரிவ்யூ அப்ரோச். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் த பேஷண்ட். அவங்க ஏஜ் வந்து 45 ஐ திங்க். ஸோ இதில் என்னென்னா ஒரு பாயிண்ட் என்னென்னா, லாபனால ஒரு சட்டத்தினால வந்துட்டு ஒரு தேவையான ஒரு விஷயம் வந்து ஒரு கிடைக்காம போகக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஸோ எல்லாரும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் லா வந்துட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு தேவை.
ஏன்னா வித்தவுட் யுவர் சப்போர்ட் ஐ cannot implement properly. ஸோ போத் இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெகமெண்ட் ரெகுலேஷன், இந்த சைடில் இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும். மோரோவர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெகமெண்ட் ரெகுலேஷன் தே ஷுட் நாட் கோ அண்ட் அப்ரோச் த பர்சன் ஹூ இஸ் இன் ஃபார் பிஹைண்ட் த ஏரியா. அவங்களோட ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ஏரியாவே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யுவர் டியூட்டி. நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லலை, நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு அதை நான் பயன்படுத்திக்கிறேன். யூ வாண்ட் டு sensitize people to ensure that we will issue the approval. நாங்கள் கொடுத்துட்டு தயாராக இருக்கிறோம், நீங்கள் வாங்க தயாராக இருங்க. உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும். So these are the various forms. I think you can see in the act also is available. The conditions to the prescription of RMP. So as you know, இதெல்லாம் mandatory requirements. On பேர், அவங்களோட அட்ரஸ், அவங்களுக்கு ஏஜ், எவ்வளோ டோசேஜ், என்ன ஸ்ட்ரென்த் எல்லாமே கொடுங்க. ஸோ ஐ திங்க் யூ நோ எல்லாமே இதை பற்றி தெரியும். அந்த ரெக்கார்ட்ஸ் ஹஸ் டு பி ப்ரிசர்வ்ட் ஃபார் the period for 2 years. These are details of the daily consumption register. Daily accounts of the essential liability. This is form number 3H. So I don't want to go into the penalties. அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி இருக்குது, என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக இதுக்குள்ள நான் போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் we want to sensitize the people to get the license. So after that they will educate you. What will be the penalty? ஸோ பெனால்ட்டி சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு லைசன்ஸ் வாங்க மாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பணிக்குள்ளே நம்ம போவாங்க. ஸோ அதனால் இதை ரொம்ப நிறைய டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இதோட என்னுடைய உரையை நான் முடித்து போகிறேன். ஸோ எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ.